காலை வணக்கம் மக்களே. சன்ரைஸ் வியூ பார்க்குறது செம்ம அழகாக இருக்குது. அதுவும் இந்த பால்கனிலேருந்து சிட்டி வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஷிம்லாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3வது நாள். ஷிம்லாவோட ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள் வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் நான் லிங்க்கு தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ காலையில் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அப்படியே அந்த நேச்சுரல் வியூவோடு உட்காந்து அதை சாப்பிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து மணாலி போகிறோம். ஸோ நாங்கள் மணாலி இப்போது கிளம்பிட்டோம், ஆன்வர்ட்ஸ் டு மணாலி. சைடு வியூலாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம அழகாக இருக்குது. ஸோ அந்த மலையோட ஓரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. அது போல் பார்த்திங்கனாக்கா வேலியெலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மணாலி பார்த்திங்கன்னா ஷிம்லாலேருந்து கிட்டத்தட்ட 236 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் மேலே ஆகும். ஸோ இப்போ காலையில் நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஒரு நைட் வந்து 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வழியில் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சு சாப்பிட்லான்னு காரை நிற்க வச்சோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ ரொட்டி, ரைஸு, ஜீரா ரைஸு, பிரியாணி ரைஸு இந்த மாதிரி வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கிட்டோம். அதுக்கு கூட வந்து குழம்பு பார்த்திங்கனாக்கா நம்ம செப்பரேட்டாக தான் ஆர்டர் பண்ணோம். லைக் தால், சனா தால், அப்புறம் வந்துட்டு சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கினோம். மினிமம் வந்து ஒரு 150லேருந்து அந்த ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு இப்போது ஆன்வர்ட்ஸ் மணாலி கிளம்பியாச்சு. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. மணாலி போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். செம்மையான பிளேஸ். கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. செம்ம ஹைட்லேருந்து வருது, பயங்கர ஹைட்லேருந்து தண்ணி வருது. ஒரே செகண்ட் தான் பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஷிம்லா டு மணாலி பார்த்திங்கனாக்கா புது ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல டனல்ஸ்லாம் நோண்டி அந்த டனல் வழியாக வந்துட்டு மணாலி போகிறதுக்கு சீக்கிரமாக போகிறதுக்காக நிறைய ரோடு ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக நம்ம வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மணாலி போய் சேர முடியும். அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே, இப்போ நம்ம வந்து அவுட் டனல்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஷிம்லாலேருந்து குழு மணாலி போகிற வழியில் இருக்குது. இதோட லாங்கஸ்ட் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்துட்டு 2.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்னு சொல்லலாம். செம்ம பெருசாக இருக்குது. ஸோ ரூமுக்கு வந்துவிட்டோம் மணாலியில். ஸோ நல்ல ரூம் ஆக்சுவலி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பேக்கேஜில் புக் பண்ணிடுறாங்க. ஸோ இது டபுள் ஷேரிங் ரூமு, ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. ஒரு பால்கனி இருக்குது. ஸோ உட்காந்து இருக்கிறதுக்கு ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. ஸோ நமக்கு டின்னர் ரோட்டி, வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. இது பன்னீர் பட்டர் மசாலா, இது ராஜ்மா கிரேவி, ரைஸு.
ஸோ இதெல்லாமே வந்து பேக்கேஜில் வந்து வருது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மணாலியில் ஃபஸ்ட் டே. காலையிலே எழுந்துச்சி கிளம்பியாச்சு. இப்போது சொலாங் வேலி போய்ட்டுருக்கோம். சொலாங் வேலி அட்டோல் டனல் அங்கே போய்ட்டுருக்கோம். ஸோ மணாலி சிட்டியில் வந்து ஸ்னோ இல்லை, பட் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னோ இருக்குது மலையில். ஸோ சொலாங் வேலி போனோம்னாக்கா அங்கே கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் சொலாங் வேலி அப்புறம் அட்டோல் டனல் சுஷு வில்லேஜ் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஸோ அந்த வேல இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த நேச்சுரல் ஹோட்டல் பார்த்திங்கனாக்கா ஹோட்டல் நல்லாயிருக்கு, ரூம்லாம் நல்லா இருக்குது, பட் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. எதுவுமே வந்து நம்மளுக்கு சரியாக ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஹாட் வாட்டரும் சரியாக கொடுக்குறதில்ல. ஸோ சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், இது வந்து நாங்கள் பேக்கேஜில் புக் பண்ணதுனால நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் வந்து ஃபுட்டு ஓரளவுக்கு ஓகே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆன் டைமுக்கு தரல, ரொம்ப டிலே. ஸோ அதான் சர்வீஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இப்போது சுஷு வில்லேஜ் போய்ட்டுருக்கோம். அட்டோல் டனல் தாண்டி அந்த பக்கம் சுஷு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கேருந்து கெலாங் அப்படியே வந்து நம்ம லே லடாக் வரைக்கும் போகிற ரோட்டில் தான் போகிறோம். ஆக்சுவலி ஸ்னோ ரொம்ப எதிர்பார்த்தோம். ஷிம்லாலேயும் ஸ்னோ இல்லை, அதே போல் மணாலியும் ஸ்னோ இல்லை. அதாவது ஸ்னோ ஃபாலிங் எதிர்பார்த்தோம். ஏற்கனவே நான் மணாலி வந்திருக்கேன், அது ஒரு சம்மரில் வந்திருந்தேன். இப்போ எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அப்பயும் பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னாக்கா இப்போ நான் டிசம்பரில் இருக்கோம், டிசம்பர்லேயும் வந்து ஸ்னோ ஃபாலிங் இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீநகர் போயிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 20th மேலே தான் போனது. ஸோ அப்போ வந்து செட்டில் ஸ்னோ நிறைய பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய ஸ்னோஸ் பார்த்தோம், குல்மார்க், பெகல்காம்லாம். ஸோ இங்கே வந்துட்டு அதே போல் வந்து ஸ்னோ ஃபாலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் டிசம்பர் 2 இந்த டூரே பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கனாக்கா ஒரு பேருக்கு கூட ஸ்னோஃபால் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்தோம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே, இங்கே வந்துட்டு மேலே சொலாங் வேலி போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக அந்த கடைங்க தான் இருக்குது. ஃபுல் செட் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா. ஷூ, அந்த ஜர்க்கின், ஃபுல் செட் ஜர்க்கின், பேண்ட்டு, மேலே கோட்டோட சேர்த்து. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி செட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. மேலே ஸ்னோவில் விளையாடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சொலாங் வேலி போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்து நீங்கள் அங்கங்கே பார்ப்பீங்க ரோட்டில். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து இந்த ஸ்னோஸ் வந்து அப்படியே ஸ்லாண்டிங், அது கீழே சரிஞ்சு வரும்போது ரோடு பிளாக் ஆகிடும் அப்படின்றதுக்காக சில இடங்கள்லாம் வந்துட்டு இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மேலேருந்து அந்த ஸ்னோ வரும்போது அப்படியே இந்த பில்டிங்கோட டாப்பில் இருந்து கீழே அப்படியே போயிடும். ஸோ ரோடு பிளாக் ஆகாத அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி இது சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. மக்களே, இப்போ வந்து நம்ம அட்டோல் டனலோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப லாங்கஸ்ட் டனல்னு இதுக்கு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த டனலை போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசு இது. இந்த டனல் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 3100 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 10 வருஷமாக இதை கட்டியிருக்காங்க. செம்ம பெருசாக இருக்குது ஆக்சுவலி.
மக்களே, இப்போ நம்ம வந்து சுஷு வில்லேஜ் அப்படின்னு இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஸ்னோ தான் இருக்குது. இது அட்டுல் டனலுக்கு அடுத்த ஒரு ஸ்பாட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்னோவாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்த ஸ்னோ, அதுவே இவ்வளோ இருக்குன்னா பார்த்துங்க. இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஸ்னோ வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் செம்மையாக இருக்குது, ஃபுல் ஸ்னோ. இது வந்து சுஷு வேலி. ஸோ அட்டுல் டனலுக்கு அடுத்தது. இந்த இடத்துக்கு வரணுன்னா ஆக்சுவலி வந்து நம்ம பேக்கேஜில் பொதுவாக சுஷு வில்லேஜ் அட்டுல் டனல் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டிரைவர்கிட்ட பேசி அதுக்கான அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 1700 ரூபாய் கிட்ட பேசியிருக்கோம். ஸோ டிரைவர் அது எக்ஸ்ட்ரா நம்ம பேமெண்ட் கொடுத்து இங்கே வரலாம். பட் ஒர்த்து அட்டுல் டனல் வந்து வரலாம். அட்டுல் டனல் ஸ்டார்ட் ஆக ஒரு பெரிய மலைக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ அட்டுல் டனல் முடிஞ்சு வந்தோன்னே செம்ம ஸ்னோ இருக்குது. இது அப்படியே வந்து லே லடாக்கு போகிற ரோடு. ஸோ இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்க இடம். ஸ்னோவில் எப்பவுமே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நல்ல ஷூ வந்து போட்டுக்கணும், க்ரிப்பாக இருக்கிறது. அண்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இடத்துல வந்து காலெல்லாம் வச்சிங்கனாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வழுகி விட்டுரும். அது வந்து கையில் எதனா அடிபட்டுச்சுன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். சீக்கிரத்தில் நம்மளுக்கு அது ரெடி ஆகாது, ரொம்ப வலிக்கும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆக்சுவலி தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே உடச்சி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். உடச்சோம்னாக்கா அடியில் தண்ணி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பட் இது மேலே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், வழுக்கி விட்டுரும். செம்ம வியூவாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து காஷ்மீர் போகும்போது இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கல. நிறைய ஸ்னோஸ் இருந்தது. பட் இங்கே ஸ்னோ கம்மியாக இருந்தாலும் வியூ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக போயிட்டுருக்கு. வாட்ரு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி Don't want to mislead, this is all you need. Be your everything, and I'll be your everything. Still too soon to feel, please just say it's real. More than just a thrill, not just in it for the thrill. I'm in it for the love, cause love it needs to touch it. You're pressing on my body, babe, let me tell you something. I'm in it for the love, cause love it needs to touch it. You're pressing on my body, babe, let me tell you something. I'm in it for the love, I'm in it for the love, I'm in it for the love. நம்ம சப்ஸ்கிரைப் பாருங்க. இங்கே வந்துட்டு ஸ்னோ வச்சு தொடச்சினுக்கிறாரு காலில் பாலிஷ் போடுற மாதிரி. ஆனால் கொஞ்சம் மன தைரியம் தான். ஸ்னோவில் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. மக்கள் ஆக்சுவலி கீழே இறங்கி போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து போலீஸ் வந்து கீழே போகக்கூடாது, ரொம்ப டேஞ்சர்னு இப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஷூ ஆக்சுவலி வாங்கினேன், நல்லது. நான் இதை ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். கொஞ்சம் லோட்டு தான் வாங்கினேன், தாங்காதான்ட்டு. நான் தண்ணி இறங்கும் அப்படின்ற இதில் தான் வாங்கினேன். பட் ரியலே வந்து கிட்டத்தட்ட 360 90 தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. தண்ணி உள்ளே இறங்கல, உள்ளே கோல்டாக இல்லை. ஸோ இங்கே நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற ரப்பர் ஷூ கூட வந்து கோல்ட் ஆகுது. எனக்கு இந்த ஷூவில் கோல்ட் ஆகலை. ஜஸ்ட் நான் 2 சாக்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போகிறவங்க தேவைப்பட்ட அந்த ஷூ வாங்கிட்டு போங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் ஆம்லெட்டு, மேகி, டீ காஃபி நல்லா சூடாக இருக்குது. இங்கே இருக்க குளிர் சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலிங்காகவே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா எங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோன்னா செம்மையான வியூ ஒரு ஏரியா ஆகுது பாருங்கள். மரத்தோட பனி செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. இது சுசு வில்லேஜ், ப்ராப்பரான சுசு வில்லேஜ். ஸோ இங்கே செம்ம சூப்பராக இருக்குது. மரங்களுக்கு நடுவில் பனி.
ஸோ மக்களே ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஸோ ஆன் த வேலை பார்த்தீங்கன்னாக்கா மால் ரோடுக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு ரூமுக்கு போகிற பிளான் இருக்குது. ஸோ இங்கே மணாலி வந்து நீங்கள் ஈஸியாக பட்ஜெட் வைஸில் ட்ரிப்பு ஒர்க் அவுட் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத வந்து நான் வீடியோட கடைசியில் க்ளியராக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கடைசியில் பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நம்ம இப்போ மால் ரோட்டில் இருக்கோம். ஸோ இங்கே ஷொட்டர் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. சீப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம ஊரோட கொஞ்சம் அதிகம் தான். பட் குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டி. எல்லாமே சேம் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்கெயின் பண்ணோம். விலை அதிகமாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் கம்மியாக பார்கெயின் பண்ணாக்கா தாராளமாக வாங்கலாம். ஸோ நிறைய துணி இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குது. வான்விகார், அப்புறம் டிபெட்டியன் மான்சரி, நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. வைஷ்ணவதி டெம்பிள், அப்புறம் வந்து ஹடிமா தேவி டெம்பிள், அப்புறம் வந்துட்டு மனு டெம்பிள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 நாள் நீங்கள் வந்து மெதுவாக சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது நம்ம அந்த பட்ஜெட் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆக்ரா, ஷிம்லா அண்ட் மணாலி எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக வந்து 16,000 ரூபாய் தான் பட்ஜெட்டு. ஸோ அதில் வந்து ஆக்ரா பார்த்திங்கனாக்கா அது நாங்கள் ஓனாகவே போயிட்டோம், பேக்கேஜ் எதுவும் புக் பண்ணல. ஷிம்லா அண்ட் மணாலி மட்டும் பேக்கேஜ் புக் பண்ணோம். ஒயிட் எவர்ன் ஹாலிடேஸ் இந்தியா அப்படின்ற சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நம்மளுக்கு பண்ணாங்க. ஸோ இதில் பேக்கேஜில் பார்த்திங்கனாக்கா 5 nights 6 days வருது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 நாளுக்கான அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. அது போல் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிக்கப் ட்ராப் இருக்குது. லோக்கல் சைட்ஸ்ன்னு காரில் நம்மளுக்கு சுற்றி காட்டிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேக்கேஜ்லேயே வந்தது. இது பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு வந்து 9,000 rupees, 9,000 ரூபாய் தான். இந்த பேக்கேஜ் காஸ்ட் பார்த்திங்கனாக்கா வந்து உங்களுக்கு ஆஃப் சீசன்லேயும் சீசன் டைம்லேயும் ரொம்ப வித்தியாசமாக வரும். ஆஃப் சீசனில் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீசன் டைமில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கனாக்கா டிசம்பர் 20ஆம் தேதி போயிருந்தோம். அதனால் வந்து ரொம்ப ஹை பீக் சீசன்ன்றனால காஸ்ட்டாக இருந்தது. ஸோ சீசன் பார்த்திங்கனாக்கா டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஹை பீக் சீசன் சொல்கிறாங்க. மற்ற டைமில் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து ஆஃப் சீசனில் ரொம்ப கம்மியாகவே போக முடியும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டு வந்து இன்னும் கம்மியாக வரும். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பேக்கேஜ் புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா ட்ரெயின் ஃபேரு. மொத்தமாக இந்த ட்ரிப்பில் வந்து போன ட்ரெயின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதோட காஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு 3,555 ரூபா தான் ஆச்சு. ஸோ எந்தெந்த ட்ரெயினில் டிக்கெட் நான் புக் பண்ணியிருந்தேன், அதே போல் வந்துட்டு எந்த கிளாஸில் புக் பண்ணால் அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த 16,000 ரூபா பட்ஜெட்டோட பிரேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் வந்துட்டு 3,555 ரூபா, பேக்கேஜ் வந்து 9,000 ரூபா, ஃபுட்டு வந்து 3,250 ரூபா, அதே போல் லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டாக்ஸி, ஆட்டோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 300 ரூபா. ஸோ இதெல்லாமே வந்து பர் ஹெட்டுக்கு வந்து டோட்டலாக வந்து 16,000 ரூபா ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பட்ஜெட்டாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போயிருக்கோம். வேறு எதனா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்தாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். அடுத்து மணாலிலேருந்து கசோல் போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.